மேன் ஆஃப் ஸ்டீல் மூவி ரிலீஸ் ஆகி இன்னியோட இந்த வருஷத்தோட 13 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தை நான் 2013லேயே தேட்டரில் பார்த்தேன், நம்ம சத்யம் தேட்டர் டால்பி அட்மாஸில். இப்போ கூட எனக்கு தேட்டரில் பார்த்த சில சீன்ஸ் எல்லாம் மைண்டில் இருக்குது. 10 இயர்ஸ் தாண்டி 13 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ கூட இந்த படத்தை பார்க்கும்போது புது படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பழைய படத்தை பார்க்குறன்ற ஃபீலே இருக்காது. என்னைய கேட்டால் மேன் ஆஃப் ஸ்டீல் தான் பெஸ்ட் சூப்பர் ஹீரோ ஆரிஜின் மூவின்னு சொல்லுவேன். நிறைய பேர் கேட்குறாங்க இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு. உங்களையெல்லாம் பார்த்து நான் கேட்குறேன், என்ன இல்லை இந்த படத்தில்? என்னடா இல்லை இந்த படத்தில்? எல்லாமே இருக்கேடா. இந்த படம் ஸ்டோரி எழுதினது டேவிட் ஸ்கொயர், அந்த ஸ்டோரி எடுத்து டெவலப் பண்ணது கிறிஸ்டோபர் நோலன், படத்தை டைரக்ட் பண்ணது ஜாக் ஸ்னைடர், படத்துக்கு மியூசிக் போட்டது ஹான்ஸ் சிம்மர். பழைய சூப்பர்மேன் தீமுக்கு அப்புறமா மேன் ஆஃப் ஸ்டீல் ஓஎஸ்டி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. செரி ஆன் டாப் மாதிரி இட் ஹேட் த பர்ஃபெக்ட் காஸ்டிங். ஹென்ரி கேவல், ரசல் க்ரோ, ஏமி ஆடம்ஸ், கெவின் காஸ்னர், டயன் லேன், மைக்கேல் ஷானன். ஐயோ 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 எப்படி போட்டிருக்காங்க பார்த்தியா? இப்போ நினச்சா கூட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை செட் பண்ணவே முடியாது. விஷுவல்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது. எப்படி இருக்கும் தெரியுமா விஷுவல்ஸ்லாம்? சூப்பர்மேன் ரியல் லைஃப்ல இருந்தால் என்ன ஆகும், 2 சூப்பர் பவர் பீயிங்ஸ்குள்ளே சண்டை வந்தால் என்ன ஆகும், சூப்பர்மேன் மாதிரியே பவர்ஸ் வச்சிருக்க இன்னொரு பீயிங் கூட ரியல் லைஃப்ல சண்டை போட்டால் என்ன ஆகும்னு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. லைவ் ஆக்ஷன்லேயே பெஸ்ட் ஷூட்னா அது இதுதான். எல்லா டீட்டெயில்ஸுமே மைனர் டீட்டெயில்ஸ் கூட இதில் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ஃபைட் சீக்வன்சஸை பற்றி நான் சொல்லணுமா? ஒரு சூப்பர் ஹீரோ மூவிக்கு தேவையான எல்லாமே மேன் ஆஃப் ஸ்டீலில் இருக்குது. அதனால தான் கதறாங்க. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாத ஒரு சீன் நான் சொல்கிறேன். கிளார்க்கை பெரிய ஒயிட் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் லோவிஸ் கிளார்க்கை பார்த்து வெல்கம் டு த பிளானட் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற டியூவல் மீனிங் உங்களுக்கு தெரியுமா? ஷீ வெல்கம் போத் கேலல் அண்ட் கிளார்க் கென்ட் அட் த சேம் டைம். கிளார்க் கென்ட்டை டெய்லி பிளானட்டுக்கு வெல்கம் பண்ணிவிட்டு கேலல் சூப்பர்மேனை அஃபிஷியலாக வெல்கம் பண்ணுவாள், வெல்கம் டு த பிளானட் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ அழகாக இந்த லைன் எழுதியிருக்காங்கல்ல. அதுவும் படத்தோட லாஸ்ட் சீனில் வச்சுருக்காங்க. அருமையில். ஆனால் இவ்வளோ இருந்து இந்த படத்தை ஹேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், they know that Man of Steel is superior and better, far more better than the new Superman movie. அவங்களுக்கே தெரியும். அதனால தான் ஆரா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. See, the new Superman movie is good. It's good in its own way. பட் கம்பேர் பண்ணால் Man of Steel is superior. அதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் Man of Steel நிற்கும். People will watch the film. They'll talk about it in a good way. They'll praise it because it is and always will be a masterpiece. Deal with it. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், Man of Steel படம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலனா போய் சீக்கிரம் பாருங்கள்.